பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله. صدق الله العلي العظيم. عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم إذا رأيتم الرجل يعتاد المساجد فاشهدوا له بالإيمان أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இஸ்லாமியர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு நாள் என்ற பெயரிலே இந்தியாவிலே நடைபெறுகின்ற பயங்கரவாதத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள், தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி பயங்கரவாத எதிர்ப்பு நாள் என்று எவ்வாறு உருவானது, எந்த நிகழ்வின் கீழ் அடிப்படையில் உருவானது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சுமார் பல 100 ஆண்டுகளாக அல்லாஹ்விற்காக சஜிதா செய்யப்பட்டு வந்த பள்ளிவாசல் அநியாயமாக ஆளும் அரசுடைய துணையோடு இடிக்கப்பட்ட அந்த நாள் 1992 டிசம்பர் 6ஆம் தேதி. உலக அரங்கிலே இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை பெற்று தந்த நாள் இந்த நாள். இந்த அவமானத்தை ஒருபோதும் இந்தியாவால் அழிக்க முடியாது. அதுதான் நிதர்சனம். இந்தியாவுடைய கருப்பு நாள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பான ஒரு நாள் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த தினத்தை பற்றி பதிவு செய்கிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, அநியாயமாக பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது மட்டுமல்ல, இடித்தவர்களுக்கே அந்த இடம் சொந்தமாக்கப்பட்ட ஒரு அநீதியையும் நாம் வாழுகின்ற காலத்திலே நாம் சந்தித்தோம். பொதுவாக சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டுடுச்சு பெரும்பான்மை மக்களால் என்று சொன்னாலே அதுவே மிகப்பெரிய அநியாயம்னு சொல்லுவோம். என்னங்க சொல்கிறீங்க, வழிபாட்டு தலங்களை இடிச்சிட்டாங்களா, இவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கு. நீதிபதிகள் சொல்கிறார்கள், அதெல்லாம் பெரிய அநியாயம் இல்லைப்பா, அது ஏதோ பாமர மக்கள் இடிச்சிட்டாங்க, அதை விட பெரிய அநியாயம் ஒன்று இருக்குது, அது நாங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு. 2019 நவம்பர் மாதம் தீர்ப்பு வெளியானது. 27 வருடங்களாக இந்த வழக்கு நடைபெற்று 27 வருடங்களுக்கு பிறகு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்கிறார்கள். அங்கு கோயில் இருந்ததற்கான எந்த சான்றும் கிடையாது, கோயில் இடிக்கப்பட்டு அங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது இல்லையா. அரசாங்கம் தடை செய்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அநியாயமாக பள்ளிவாசலை இடித்தது கிரிமினல் குற்றம் என்றெல்லாம் வாசிச்சுட்டே வந்துட்டு நீதிபதிகள் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சிக்காக அல்லது பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் தீர்ப்பு எழுதுகிறோம்.
இந்த இடம், இடிக்கப்பட்ட இடம் இடித்தவர்களுக்கே சொந்தமானது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் வேறு ஒரு இடத்தை கொடுக்கிறோம், அங்கு நீங்கள் பள்ளிவாசல்களை கட்டி கொள்ளுங்கள் என்பதாக மிகவும் கேவலமான ஒரு தீர்ப்பை இந்த இந்திய தேசம் சந்தித்தது. அதான் சொன்னேன், இடித்தது மிகப்பெரிய அநியாயம் என்றால் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது அதைவிட மிகப்பெரிய அசிங்கம், அதைவிட மிகப்பெரிய அவமானம். ஒரு 6 வருடங்கள் ஆகிவிட்டது தீர்ப்பு வழங்கப்பட்டு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோயிலும் எழுப்பப்பட்டு கோயிலுடைய கட்டுமான பணியும் நிறைவு பெற்றுவிட்டது. ஹைர், அருமையான சகோதர பெருமக்களே, முஸ்லீம்களுடைய பார்வையில் நாம் இந்த நிகழ்வை எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு முஸ்லீமாக நாம் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கணும் என்றால், முதல் செய்தி, உள்ளம் ரீதியாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒரு பள்ளிவாசல் நம்மை விட்டு சென்று விட்டது, ஹைர், அவ்வளவுதான், நமக்கு தான் வேறு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்களே, அங்கே நம்ம பள்ளிவாசல்களை கட்டி கொள்ளலாமே என்று மன ரீதியாக ஒரு முடிவுக்கு நம்ம ஒருபோதும் வரக்கூடாது. இந்த எண்ணம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது. பேஸை நம்ம இதை முதல்ல புரியணும். எதற்காக நீ இந்த செய்தியை சொல்கிறேன்னு சொன்னால், ஹஜ்ரத் அதான் 5 வருஷங்கள் ஆயிடுச்சு, கோயிலும் கட்டிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, திரும்பவும் பாபர் மசீது பற்றி ஏன் பேசணும்? நம்ம வருடத்திற்கு ஒரு முறை பேசுகிறோம், வருடம் முழுவதும் நம்ம அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. முஸ்லீம் சமூகம் உட்பட, பள்ளிவாசலில் மட்டுமல்ல, முஸ்லீம் சமூகம் உட்பட பாபர் மசீதை பேசுவதை மறந்துடுச்சு. வருடத்தில் ஒரு முறை இந்த டிசம்பர் 6 எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடந்ததுன்னு வைங்களேன், டிசம்பர் 6 பாபர் மசீதை மீட்டெடுப்போம் என்ற ரீதியில் தலைப்பில் ஏதாவது கருத்தரங்கு நடத்தினா இதெல்லாம் ஆகிற கதையா? இது எல்லாம் தேவையில்லாமல் ஏன் இந்த முடிஞ்ச கதையை திரும்ப தோண்டி எடுக்கிறீங்க என்றெல்லாம் நிறைய வியாக்கியானங்கள், விளக்கங்கள் சொல்வதை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். அது பள்ளிவாசல் தான். ஆனால் இப்போ அங்கே கோயில் இருக்குது, இப்போ அங்கே சிலை வணக்கம் நடைபெறுகிறது. சிலை வணக்கம் நடைபெறுகிறது என்பதனால் அது பள்ளிவாசல் இல்லைன்ற முடிவுக்கு ஒரு முஸ்லீம் வந்துட முடியுமான்னு ஒருபோதும் முடியாது. என் வீட்டை ஒருத்தன் அநியாயமாக இடித்து அந்த இடத்த ஒருத்தன் கோயில் கட்டிட்டான்னு சொன்னால் அது கோயில்னு சொல்லலாம். அது என் வீடு இல்லை. ஒரு என் வீட்டை விலைக்கு வாங்கலாம், அல்லது என் வீட்டை அநியாயமாக பிடுங்கி அவன் அங்கே கோயில் கட்டினா அதை கோயிலுப்பான்னு கடந்து போயிடலாம். ஆனால் பள்ளிவாசலை அநியாயமாக பிடுங்கி அங்கே ஒரு கோயிலை கட்டிட்டு இது கோயில், இது பள்ளிவாசல் இல்லை என்றால் நாம் அங்கே என்ன முடிவுக்கு வர முடியாது? இது கோயிலும் நம்ம முடிவுக்கு வர முடியாது, அது பள்ளிவாசல் தான். மார்க்கம் தெளிவாக சொல்கிறது, ஒரு இடத்துல அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டால் கியாமத் நாள் வரைக்கும் அது பள்ளிவாசல் தான். அதை விட்டு கொடுப்பதற்காக வேண்டியெல்லாம் நமக்கு ஒரு முஸ்லீமுக்கு உரிமை கிடையாது. இப்போ போய் சண்டை போடுங்க என்றெல்லாம் நம்ம சொல்ல வரல. மனம் என்ன சொல்கிறது? நம்ம மன ரீதியாக என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம மன ரீதியாக என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம்? சரி, ஒரு பள்ளி போச்சு, வேற ஒரு இடம் கொடுத்துட்டாங்க, அதே பேரில் இன்னொரு பள்ளிவாசல் கட்டிக்கொள்ளலாம், அல்லது பாபர் மஸ்ஜித் என்ற பேரில் ஒரு 1000 பள்ளிவாசல் கட்டிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது என்ன? அந்த இடத்தை, அந்த நிலத்தை பற்றி ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு என்ன என்றால் மிக தெளிவாக இருக்கணும். அது பள்ளிவாசல் தான். தற்காலிகமாக அது இடிக்கப்பட்டுடுச்சு, வேறு ஒரு கட்டடம் எழுப்பப்பட்டுடுச்சு, அங்கே சிலை வணக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு முஸ்லீமுடைய மனநிலை அது பள்ளிவாசல் தான். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நாள் அந்த இடத்துல பள்ளிவாசல் எழுப்பப்படும் என்ற நம்பிக்கை நம்முடைய மௌத்து வரைக்கும் இருக்கணும். அது எப்போ நடக்கும்? ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு நடக்குமா? 500 வருடங்களுக்கு பிறகு நடக்குமா? 5000 வருடங்களுக்கு பிறகு நடக்குமா? அது தெரியாது. ஆனாலும் நடைபெறும், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்ற நிலையில் ஒரு முஸ்லீம் இந்த நிகழ்வை கடந்து போகணும். இது எதற்காக வேண்டி வருடம் இதை பற்றி பேசப்படுகிறது என்றால், நம்முடைய இளம் சமுதாயத்தினர்களுக்கு, நம்முடைய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. முடிஞ்சு போச்சுப்பா ஹைர் அப்படின்னு கடந்து போகிறதில்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தணும். இங்கே ஒரு பல நூறு ஆண்டுகளாக இங்கே பள்ளிவாசல்கள் இருந்தது, அநியாயமாக இதை இடித்தார்கள், அநியாயமாக தீர்ப்பு எழுதி இங்கு கோயிலாக நிறுவப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. ஒருவேளை இந்த செய்தியை நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு கடத்தலைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாமெல்லாம் குற்றவாளி தான். நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் கொண்டு செல்லணும். எப்படியும் அரசியல் படிச்சிருவான் தெரிஞ்சிருவான் என்பதல்ல, நாம் நம்முடைய அறிவின் மூலமாக நமக்கு தெரிந்த நிகழ்வுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய, இந்த வரலாற்றுகளை அடுத்த சமுதாயத்திற்கு கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நமக்கு வரலாறு தெரியும் இல்லையா? இன்றைக்கு பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகுலிருந்து காபத்துல்லாவில் ஓரிரை வணக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட்டு வருகிறார், அதில் மாற்றம் இல்லை.
ஆனால் அது ஒரு 500-600 வருடங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நூறு ஆண்டு காலங்கள் அந்த காபத்துல்லாவில் சிலை வணக்கம் இருந்தது. யாராவது நம்ம இடத்துல வந்து காபத்துல்லாவில் சிலை இருக்குப்பா, சிலை வைக்கணும்ப்பா, அது சிலை வணக்கம் நடக்குதுன்னு சொன்னால் கோவம் வரும் இல்லையா? என்ன சொல்கிற நீ? அது எப்படி? காபத்துல்லா உலகத்திலேயே அல்லாஹ்விற்காண்டி கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் சிலை வைக்கிறதா என்பதெல்லாம் நம்ம கோவப்படுவோம் இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் அங்கே சிலைகள் இருந்தது. 365 சிலைகள் இருந்தது வரலாற்றில். ரசூலுல்லாஹ் அந்த சிலைகளோடு தான் தவாஃப் செய்தார்கள். அதிகாரம் கிடைத்த பிறகு தான், நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், மக்காவில் ரசூலுல்லாஹ் 53 ஆண்டு காலங்கள் இருந்தார்கள். அந்த 53 ஆண்டு காலங்கள் மக்காவை தவாஃப் செய்ததெல்லாம் கிட்டத்தட்ட அந்த சிலைகளோடு தான். அதிகாரம் கைக்கு வரலை. மக்காவிலேருந்து மதீனாவிற்கு போனார்கள். ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 8 திரும்பவும் மதீனாவிலிருந்து பெரிய படை எடுத்து வந்து ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு தான் அதிகாரம் மக்காவுடைய அதிகாரம் முஸ்லீம்களுடைய கைக்கு வந்த பிறகு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலைகளை எல்லாம் அகற்றினார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சிலை வணக்கம் காபத்துல்லாவில் இல்லை. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ்விற்காண்டி முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசலில் கூட பல நூறு ஆண்டு காலங்கள் சிலை வணக்கம் நடைபெற்று கொண்டு இருந்தது. சிலை வணக்கம் நடந்துச்சுன்னு சொல்லி கடந்து போயிடலாமா? அதான் காபத்துல்லாவில் முஷ்ரிக்குகள் சிலைகளை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு மக்காவில் வேறு விடயமே இல்லையா? மக்காவில் இன்னொரு காபத்துல்லாவை முஸ்லீம்களால் கட்ட முடியாதா? இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, பள்ளிவாசல் ஒரு முறை நிர்மாணிக்கப்பட்டு விட்டால் கியாமத் நாள் வரைக்கும் அது பள்ளிவாசல் தான். ஒரு முஸ்லீமுடைய மனநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். ஹைர், அருமையான சகோதர பெருமக்களே, இந்த பாபர் மஸ்ஜிதுடைய பள்ளிவாசல் சம்பந்தமாக நம்முடைய மன ஓட்டத்தை சரி செய்த பிறகு இன்ஷா அல்லாஹ் உரைக்குள்ளே போகலாம் என்பதனால இவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டேன். முதல்ல பள்ளிவாசலை பற்றி நம்முடைய பார்வை என்ன? பள்ளிவாசல் என்றால் என்ன? குர்ஆனும் ஹதீஸும் எதை பள்ளிவாசல் என்று சொல்கிறது? நபிகளாருடைய காலத்தில் பள்ளிவாசல்கள் என்னென்ன காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தெளிவான பார்வை. இன்றைக்கி நமக்கு பள்ளிவாசலை பற்றி ஒரு சரியான புரிதல் நமக்கு இல்லை. பள்ளிவாசல் என்பது அருமையான சகோதர பெருமக்களே நம்முடைய ஈமானுடைய அடையாளம். ஒருத்தர் மூமின் என்பதற்கான சான்று பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வரப்போகிறவரை பார்த்து நீ காஃபிர் முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது. அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவரை பார்த்து நீ காஃபிர்னு சொல்ல முடியாது. பள்ளிவாசல் என்பது ஈமானுடைய அடையாளம். நான் முஃமினா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறது இல்லையா? திருமிதி ஷெரீஃபுடைய 2617வது செய்தி அபு சயீதுல் குத்ரி ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ராயித்தும் ஒரு ரஜுல, நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க, ஒரு மனிதரை பார்க்குறீங்க, யஅதாதுல் மஸ்ஜித, அவர் எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலுக்கு வரப்போக இருக்கிறார். பெரும்பாலும் அவரை பள்ளியில் பார்க்கலாம் இல்லையா? வாரத்துக்கு ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை, வருடத்திற்கு ஒரே ஒரு மாதம் பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை. யஅதாதுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப வர்றது. யஅதாதுன்ற வார்த்தைக்கு அரபியில் மொழிபெயர்த்தா திரும்ப திரும்ப வருவதற்கு தான் யஅதாதுன்னு சொல்லப்படும். அப்போ ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பள்ளிக்கு அடிக்கடி வர்ற போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், நீங்கள் அவருக்கு சாட்சி சொல்லுங்கள் அவர் இறை நம்பிக்கையாளர் என்று, அவர் மூமினானவர், அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, முஃமின் அல்லது ஈமானுடைய அடையாளம் பள்ளிவாசல். பள்ளிக்கு வரப்போக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இடத்துல ஈமான் பாக்கியாக இருக்கும். பள்ளிக்கு வர்றதை நம்ம குறைச்சிட்டோம்னு சொன்னால் பெரிய பாவம்லாம் பண்ணுறதில்லை, பெரும் பாவம்லாம் பண்ண வேண்டும் இல்லை. உலகத்தில் வழி கட வேண்டும் என்றால் பள்ளிக்கு வர்றதை குறைச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு, நம்ம நாசமாக போகிறோன்னு அர்த்தம். அதனால தான் கிதாபுகள் எழுதுவாங்க, தொழுகை கவாவாகிட்டால் கூட வீட்டில் தொழுவாதீங்க, பள்ளியில் போய் தொழுகுங்க. சுன்ன தொழுகையில் வீடுகளில் தொழுது கொள்ளுங்க. தொழுகை நேரம் முடிஞ்சிருச்சு, ஜமாத்து முடிஞ்சிருச்சு என்று இருந்தாலும் பள்ளிக்கு போய் தொழுவுங்க என்று சொன்னதற்கான பின்னணி இதுதான். பள்ளிக்கு எதுவரை நம்ம வருகையை இருப்போமோ, எதுவரைக்கும் நமக்கு பள்ளிக்கு போக்குவரத்தோடு வந்து சென்று கொண்டிருப்போமோ, அருமையான சகோதர பெருமக்கள், அது வரைக்கும் நம்முடைய ஈமான் பாக்கியாக இருக்கிறது. மறுமையில் அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அல்லது ஒரு மிகப்பெரிய அருட்கொடையை வழங்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சார்ந்து பேசுவார்கள். புகாரி ஷெரீஃபுடைய 660வது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சப்அத்துன், நாளை மறுமையினால் 7 பேர், யுதல்லிலுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா இல்ல இல்லா லில்லுஹு, அல்லாஹு தஆலா அந்த 7 கூட்டத்தினர்களுக்கு அர்ஷுடைய நிழல் வழங்குவான். அந்த 7 கூட்டத்தினர்கள் மட்டும்தான் அந்த அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள். அந்த அரிசியுடைய நிழல் இல்லாட்டி வேறு ஏதாவது மர நிழலில் போய் நின்றுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மண்டபம் இருக்குது, மண்டப நிழலில் நின்றுக்கலாம் என்றெல்லாம் விளங்கி கொள்ளாதீங்க. ஒரு பனை மரத்துடைய உயரத்தில் சூரியன் இருக்கும்.
கடுமையான வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தையெல்லாம் நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. மே மாதம் 2 மணிக்கு வெளியில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல லட்சம் கிலோமீட்டருக்கு தூரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது நம்மளால் தாங்க முடியல. ஆனால் ஒரு பனை மரத்துடைய உயரத்தில் சூரியன் இருக்கும். அவ்வளவு கடுமையான நேரத்தில் அரிசியுடைய நிழல் மட்டும்தான் நிழல். யோமலா லில்ல இல்லா லில்லுஹு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அந்த நிழலை தவிர வேறு நிழலே இருக்காது. அந்த நாளில் 7 பிரிவினர்களுக்கு அல்லாஹு தஆலா அரிசியுடைய நிழலை வழங்குவான். அதில் ஒருவர் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித். அந்த ஒருவர் அவர் யாருன்னு சொன்னால் அவருடைய மனசு உள்ள முழுக்க பள்ளிவாசலில் இருக்கும். முஅல்லகும்னு சொன்னால் உள்ளத்தை பள்ளிவாசலில் தொங்க விட்டுட்டு வெளியே போயிடுறது. இவர் வெளியில் எங்கே இருந்தாலும் இவருடைய சிந்தனை பூரா பள்ளிவாசலில் இருக்கும். சில நேரங்களில் வீடுகள் இருக்கும், வீட்டில் இருக்கும் இல்லையா, வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வெளியில் இருந்தாலும் நம்முடைய சிந்தனை பூரா வீட்டில் தான் இருக்கும், மனைவி மக்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, நல்லா விளங்கிக்கோங்க. பாங்கு சொன்னால் வந்தோம் தொழுதோம் போனோம் அவ்வளோதான் எனக்கும் பள்ளிவாசலுக்கும் என்பதல்ல. அந்த மைண்ட் செட் இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை இங்கே பதிவு செய்யலை. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித். நான் தெளிவாக தர்ஜுமா செய்கிறேன். அந்த மனிதர் கல்புஹு அவருடைய உள்ளம் முஅல்லகுன் தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கும் ஃபில் மஸாஜித் பள்ளிவாசல் இல்லை. அவர் வெளியே போயிடுவார், அவருடைய கல்பு பூரா பள்ளியில் இருக்கும். வியாபாரத்தில் இருப்பார், சிந்தனை பள்ளிவாசலில் இருக்கும். மனைவியோடு இருப்பார், சிந்தனை பள்ளிவாசலோடு இருக்கும். வெளியூருக்கு போவார், சிந்தனை பள்ளிவாசலில் இருக்கும். எங்கே போனாலும் அவர் ஒதுங்கும் இடம் பள்ளிவாசலாக இருக்கும். இந்த மைண்ட் செட்டில் இந்த கான்செப்டில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் அவனுடைய அரிசுடைய நிலையை வழங்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, பள்ளிவாசல் தான் நமக்கான அடையாளம். பள்ளிவாசல் தான் நமக்கான பாதுகாப்பு. பள்ளிவாசல் தான் நமக்கான உலகத்துடைய வெற்றியும் பள்ளிவாசலில் இருக்கிறது, மறுமையுடைய வெற்றியும் பள்ளிவாசலில் இருக்குது. வெறுமனே 4 ரக்காத் 2 ரக்காத் 3 ரக்காத் தொழுகிறது மட்டுமல்ல பள்ளிவாசல். இந்த கான்செப்டில் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை உருவாக்கவே இல்லை. இது வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமே. நல்ல ஒரு கான்செப்ட் விளங்கிக்கிறீங்களா? நமக்கு பள்ளிவாசலில் ஃபஜருக்கு போகிறோம், இமாம் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடுவோம். லுஹருக்கு போவோம், 4 ரக்காத் தொழுவாங்க. அசருக்கு போவோம், 4 ரக்காத் தொழுவாங்க. மக்ரிப் 3 ரக்காத், இஷா 4 ரக்காத் தொழுவோம், வந்துடுவோம். இதை வீட்டிலேயே செய்து கொள்ளலாமே. இது எதற்கு பள்ளிவாசல்? வெறுமனே போனோம் தொழுதோம் வந்தோம் என்பதல்ல பள்ளிவாசல். அந்த கான்செப்டில் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் உருவாக்கலை. பள்ளிவாசல் என்பது இது இஸ்லாத்துடைய கேந்திரம். இஸ்லாத்துடைய எல்லா முடிவுகளும் பள்ளிவாசலேருந்து எடுக்கப்படணும். ரசூலுல்லாஹ் அப்படி தான் பள்ளிவாசலை உருவாக்குனாங்க. தொழுகைக்கான இடம் மட்டுமல்ல பள்ளிவாசல். நல்ல விளங்கிக்கோங்க. பிரதானமான பணி தொழுகை. ஆனால் தொழுகை மட்டும் பள்ளிவாசல் நடைபெறலை. ஒரு பள்ளிவாசல் வெறுமனே தொழுகை மட்டும் நடக்குது, பூட்டி வச்சிடுறாங்க, அங்கே எந்த சமூக பணியும் நடக்கலைன்னு சொன்னால் இது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய பள்ளிவாசல் அல்ல. இந்த கான்செப்டில் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை உருவாக்கலை. அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய எல்லா நல்லவைகளும் முடிவுகளும் பள்ளிவாசலில் எடுக்கப்படணும். நான் இன்ஷால்லா உடையுடைய இறுதியில் அது சார்ந்த சில தகவல்களை ஹதீஸுடைய மேற்கோள் காட்டி சொல்லுவேன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நமக்கான அடையாளம் பள்ளிவாசல். எந்த சூழலிலும் பள்ளிவாசலை விட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் வெளியூருக்கு போனால் முதல்ல பள்ளிக்கு வந்தால் வீட்டுக்கு போவாங்க. ஏன் வீட்டுக்கு போக மாட்டேன்? போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏன் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரணும்? பிரயாணத்துக்கு போகிறதா பள்ளிக்கு போய்ட்டு தான் பிரயாணத்துக்கு போவாங்க. என்ன கான்செப்ட்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? நான் இங்கேருந்து வெளியூர் போகிறேன், 15 நாள் வெளியூர் போகிறேன், வீட்டிலேருந்து கிளம்பி போக வேண்டியதானே, எதுக்கு பள்ளிக்கு வரணும்? 2 ரக்காத் தொழுதுட்டு வெளியூருக்கு போகணும்? சரி, முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிச்சு, மனைவி மக்கள் வீட்டில் இருக்காங்க, நான் வீட்டுக்கு தானே போடும். ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வராங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு பள்ளி வாசல் ஆசுவாசப்படுத்திட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ்? உன்னுடைய ஹயாத்து மௌத்து பெற பள்ளிவாசலில் இருக்கணும். அருமையான சகோதர மக்களே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாம் யார், நம்முடைய ஊர் என்ன, நம்முடைய அடையாளம் என்ன என்பதற்கான அடையாளம் பள்ளிவாசல். நான் பல முறை பேசியிருக்கிறேன். நம்ம வெளியூரில் இருக்கிறோம், நீங்கள் எந்த ஊர், நீ எங்கன்னு கேட்டால் நம்முடைய ஜமாத்துடைய பேரை தான் சொல்லணும், அல்லது நம்முடைய பள்ளிவாசலுடைய பெயரை சொல்லணும். திருச்சியில் பீமநகரில் இருக்கின்றதல்ல, நம்ம எந்த பள்ளிவாசல் சார்ந்து இருக்கிறோம், நம்ம எந்த ஜமாத்தை சார்ந்து இருக்கிறோம், இதுதான் நமக்கான அடையாளம் இல்லையா? நான் இது குர்ஆனுடைய ஓட்டத்தில் இதற்கான ஆதாரத்தை நான் பதிவு செய்வேன். மேராஜின்ற ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போகிறாங்க. அங்கே இமாம்களுக்கு எல்லா நபிமார்களுக்கும் தொலை வைக்கிறாங்க. அங்கிருந்து 7 வானத்துக்கு போய் அல்லாஹை சந்திச்சுட்டு குர்ஆனை பெற்றுக்கிட்டு வராங்க. இது சம்பவம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 15வது ஜுஸுடைய முதல் ஆயத்து. 15வது ஜுஸில் இந்த பனி இஸ்ராயில் என்ற ஒரு சூரா ஆரம்பிக்குது. இந்த சூராவுடைய முதல் ஆயத்து. அல்லாஹ் பேசுகிற வார்த்தையை பாருங்கள்.
சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன். அந்த அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன். யார் அந்த அல்லாஹ்? பி அப்திஹி தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் பிரயாணப்பட வைத்தானே. அஸ்ரான்னு சொன்னால் பயணம் கொண்டு சென்றான்னு அர்த்தம் இல்லையா? ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் பிரயாணப்பட செய்தானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் வருது. அல்லாஹ் மேராஜை பற்றி பேசுகிறான். மேராஜை மறுத்து அவன் காஃபியர் ஆயிடுவான். ஏன்னு சொன்னால் மேராஜ் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹை, நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் போனாங்க, அங்கே ஃபலஸ்தீன் போனாங்க, அங்கே இமாம்களுக்கு தொழு வச்சுட்டு ரசூலுல்லாஹ் அங்கேருந்து 7 வானத்தை போனாங்க. இதுதானே கான்செப்ட், இப்படி தானே சொல்லுவோம். ஆனால் அல்லாஹு தஆலா இங்கே மக்கான்ற வார்த்தையை பயன்படுத்தலை, ஃபலஸ்தீன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ரசூலுல்லாஹை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, மேராஜை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது மக்காவிலிருந்து ஃபலஸ்தீன் சென்றார்கள், ஃபலஸ்தீனிலிருந்து 7 வானம் மேலே சென்றார்கள், இப்படி தானே சொல்லணும். திருச்சியிலிருந்து சென்னைக்கு போனாங்களா, திருச்சியிலிருந்து கத்தாருக்கு ஒரே இரவில் போனாங்களா, இப்படி தானே கேட்கணும். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? மக்கான்ற வார்த்தையை பயன்படுத்தலை, ஃபலஸ்தீன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முக்கத்தஸ் என்ற பள்ளிவாசலுக்கு பிரயாணப்பட்டார்கள். ஏன் அல்லாஹு தஆலா இந்த நகரத்துடைய பெயரை சொல்லாமல் பள்ளிவாசலுடைய பெயரை சொல்லணும்? என்ன சொல்லியிருக்கணும்? மக்காவிலிருந்து ஃபலஸ்தீன் போகிறாங்க, அங்கிருந்து 7 வானத்துக்கு போனாங்க, அப்படி தான் அல்லாஹ் சொல்லணும். ஆனால் அல்லாஹ் அங்கே அப்படி சொல்லாமல் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ரசூலுல்லாஹ் ஒரே இரவில் பிரயாணப்பட்டார்கள். ஏன் அல்லாஹ் இங்கே நகரத்துடைய பெயர்களை தவிர்த்து விட்டு பள்ளிவாசலுடைய பெயரை சொன்னார் என்றால், நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், நமக்கான அடையாளம் நம்முடைய பள்ளிவாசல். நமக்கான அடையாளம் நம்முடைய பள்ளிவாசல். பள்ளிவாசல் இல்லைன்னு நம்ம கிடையாது, நம்ம ஜீரோ. இது மிகப்பெரிய அரசியல். நான் ஆக பெரிய செய்தியை உங்கள் புரிதலுக்காண்டி ரொம்ப இலகுவாக சொல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். மிகப்பெரிய அரசியல். பள்ளிவாசல் இல்லைன்னு சொன்னால் கேவலப்படுத்தப்படுவோம். நம்ம சேரிகளை விட கேவலமாக நம்ம இருப்போம், அதில் மாற்றம் இல்லை இல்லையா? இன்றைக்கு நம்முடைய எதிரிகள் முழுக்க பள்ளிவாசல்களை குறிவைப்பதற்கான காரணம், இவனுக்கான கண்ணியம் பள்ளிவாசலில் கிடைக்குது, இவனுக்கான சுயமரியாதை பள்ளிவாசலில் கிடைக்குது, இவனுக்கான மரியாதை பள்ளிவாசலில் கிடைக்குது. பள்ளிவாசலை தூக்குனா முடிஞ்சு போச்சு. இவன் தலீத்துக்களை விட இவனை கேவலமாக நடத்துவான். ஆடு மாடு பன்றிகளை போல இவனை நடத்த முடியும் என்பதுதான் எதிரிகளுடைய மிகப்பெரிய உறுதியான நம்பிக்கை. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நான் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பு கூட சொன்னேன், நம்ம வெளியூர் போனாலும் நீங்கள் யாருன்னு கேட்டால் எந்த மஹல்லா என்று நம்முடைய பள்ளிவாசலை தான் சொல்லணுமே தவிர நம்முடைய ஏரியா பேரையோ நம்முடைய தெரு பேரையோ சொல்வது நமக்கான முறையல்ல. ஜமாத்தோடு தான் நம்ம சம்மந்தப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம இப்போ சில நேரங்களில் பள்ளிவாசல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது தோப்பு மாதிரி அல்லது காட்டூர் மாதிரியான நகரங்களில் எங்கேயாவது கேட்டிங்கன்னு சொன்னால், எங்கன்னு கேட்டால் ஒரு ஸ்டாப் சொல்லுவார். இப்போ எந்த ஜமாத்து, எந்த பள்ளிவாசல், அதுதான் உனக்கான அடையாளம். பள்ளிவாசல் பேரை சொல்லு. நம்முடைய பள்ளிவாசலுடைய பேரை தான் சொல்லணும். பள்ளி இல்லாத பகுதிகளில் குடியேறக்கூடாது. ஒரு வீடு, ஒரு நல்லா எல்லா விதமான வசதிகளும் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வீடு கட்டலாம்னு ஆசையாக இருக்குது. பெரிய பெரிய விஐபிகள் அங்கே வீடு கட்டியிருக்கிறாங்க. ஹைர், பள்ளி இருக்கா? பாங்கு சொன்னால் சத்தம் கேட்குமா? பள்ளிக்கு சந்தா கொடுக்குற மாதிரியான பள்ளிவாசல் அங்கே இருக்கா? நம்ம போய் வக்துகளுக்கு ஜும்மாவுக்கு போக முடியுமா? பார்க்கணும். இருந்தால் அங்கே போய் வீடு குடியேறணும். அப்படி இல்லையா, அது எவ்வளவு கோடி மதிப்பானாலும் நமக்கு அது தேவையில்லை. அருமையான சார், பள்ளிவாசல் என்பது நமக்கான அடையாளம். அதனால தான் எதிரிகள் பள்ளிவாசலை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம், பள்ளிவாசலை நம்ம தகர்த்துட்டோம்னு சொன்னால் ஈமானை தகர்த்தரலாம். பள்ளிவாசலை தகர்த்துட்டோன்னு சொன்னால் ஈமான் அங்கே கேள்விக்குறியாயிரும், ஜீரோ ஆயிரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருத்தர் அதிகமாக பள்ளிக்கு வரப்போக இருந்தார்னு சொன்னால் அவரை மூமீன், அவருக்கு ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் உறுதிப்படுத்துங்க, சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ்கள், இந்த சம்பவங்கள், இந்த குர்ஆன் ஆயத், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே புள்ளியில் வரும். பள்ளி தான் எனக்கான அடையாளம். எனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு மனைவி மக்கள் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு சொத்து சுகை, எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை சார்ந்த ஒரு ஜமாத்து பள்ளி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது. நான் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஜமாத் ஒன்று இருக்குது, அந்த ஜமாத்தோடு தொடர்பு இருக்குது, நான் இந்த ஜமாத்தை சேர்ந்தவன், ஜும்மாக்கு இங்கே போவேன், இங்கே ஜந்தா கொடுக்குறேன், இங்கே நோன்பு திறக்க போவேன், இங்கே தராவி இங்கே தொழுவேன் என்று ஒரு ஜமாத்தோடு சேர்ந்து இருப்பது தான் அருமையான சகோதர மக்களே நமக்கான அடையாளம், நம்மளுடைய ஈமானுடைய பாதுகாப்பு.
ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போனாங்க. முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போன முதல்ல செஞ்ச வேலை மஸ்ஜிது நபவி என்ற பள்ளிவாசலை எழுப்பினார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போன பிறகு ரசூலுல்லாஹ் செய்த முதல் வேலை, நீங்கள் எங்கே கூகுள் டைப் பண்ணாலும் சரி, எந்த ஹதீஸ் கிதாபுகளில் தேடினாலும் சரி, முதல்ல கிடைக்கிற தகவல் பள்ளிவாசல். அது தனக்கான வீடு கூட பிறகுதான். எங்கே தங்கணும், ஏன்னா ஊரை விட்டு போயிருக்கிறாங்க, முதல்ல நம்ம தங்குறதுக்கு இடம் வேணும். அதை ரசூலுல்லாஹ் ரெண்டாவது பார்த்தாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு ஊர்லேருந்து விரட்டப்பட்டாங்க, வெளியூருக்கு போகிறாங்க. அங்கே போய் நம்ம எங்கே போய் முதல்ல தங்குறது, எங்கே சாப்பிட்றது, எங்கே தூங்குறது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது எனக்கு ரெண்டாவது. முதல்ல நான் எங்கே தொழுகிறது, எனக்கான பள்ளிவாசல் எது? ரசூலுல்லாஹ் முதல்ல பள்ளிவாசலை முடிவு செய்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய அறிவிப்பின் அடிப்படையில் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வருது. ரசூலுல்லாஹ் மார்க் பண்ணுறாங்க, இதுதான் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலோட இடம் யாருதுன்னு கேட்குறாங்க. 2 அனாதை சிறுவர்கள். அந்த அனாதை சிறுவர்கள் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முடியாது, இது பள்ளிவாசல், நீ எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தா பரவாயில்லை, இது பள்ளிவாசல், பொது சொத்து, இஸ்லாத்துடைய கேந்திரம், அதனால் இது நான் ஃப்ரீயாக வாங்க மாட்டேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவருக்கான கிரயத்தை கொடுத்து பள்ளிவாசலை கட்டுறாங்க. அதற்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் தான் தங்குற வீட முடிவு செய்கிறாங்க. அபு அய்யூப் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்குறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை முடிவு செய்கிறாங்க. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. நமக்கு தெரியும், ஒரு 4 நாள் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல தங்கினாங்க. அந்த இடத்துக்கு பேர் குபா. உம்ரா போகிறவங்களாம் குறிப்பாக இந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவாங்க. ஹதீஸ்களில் இந்த நிறைய சிறப்புகளும் இந்த பள்ளிவாசல் சார்ந்திருக்கு. குபான்ற பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் கட்டுறதுக்காண்டி கற்களை சுமந்தது என்று ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா இந்த குபான்ற பள்ளிவாசல் தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் மஸ்ஜிது நபவிக்கு முன்னாடி கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா. நம்ம முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி மதீனாவுடைய பள்ளிவாசல் விளங்கி கொண்டிருக்கிறோம் கிடையாது. அதற்கு முன்பாக இந்த பள்ளிவாசல் உருவாயிடுச்சு. ரசூலுல்லாஹ் தங்குறது வெறுமனே 4 நாள். ரபியுல் அவ்வல்ல போகிறாங்க, பிறை 12, 13, 14, 15 4 நாள் தங்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அங்கே ஒரு பள்ளிவாசலை எழுப்புறாங்க. அங்கே பள்ளிவாசல் கட்டப்படுது. ரசூலுல்லாஹ் கற்களை சுமக்கிறார்கள். வெறுமனே 4 நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், 12, 13, 14, 15 4 நாள் தங்குறாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு பள்ளிவாசலுக்கு 4 நாள் தங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை பார்க்குறாங்க. பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. வெள்ளிக்கிழமை அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற இடத்துல ஜும்மாவுடைய நேரம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் அங்கே தொழுதாங்க. அங்கே ஒரு பள்ளிவாசல் உருவாச்சு. உம்ரா போகிறவர்களுக்கு தெரியும், அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதுல் ஜும்மா பள்ளிவாசல். ஏன்னா ரசூலுல்லாஹ் முதல்ல ஜும்மா தொழுதது அல்லது ஜும்மாவுக்காண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல் யௌமுல் ஜும்மா என்பதாக அந்த பள்ளிவாசல் சொல்லப்படுது. அப்போ அது பள்ளிவாசல் இல்லை, பிறகுதான் பள்ளிவாசல் உருவாகிறது. அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போய் மதீனாவில் மஸ்ஜிதுல் நபவியை முதல்ல பள்ளிவாசலை கட்டுறாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இடத்துல ஒன்று சேரும். பள்ளிவாசல் நமக்கான அடையாளம். பள்ளிவாசல் இல்லை என்றால் நம்ம ஜீரோ, நமக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு மனைவி, மக்கள், வீடு, வாசல், பொருளாதாரம், காசு, பணம், எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பள்ளி மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. பள்ளி தான் எனக்கான அடையாளம். அருமையான சகோதர பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களை ஒரு மிக முக்கியமான கேந்திரங்களாக அமைத்தார்கள். இந்த கேந்திரம்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், அங்கே தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும். கேந்திரம்னா மையப்புள்ளின்னு அர்த்தம். ஒரு ரவுண்டுடைய மையப்புள்ளிக்கு கேந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? பள்ளிவாசல் ரசூலுல்லாவை எந்த அடிப்படையில் உருவாக்கினான்னு சொன்னால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 வக்து வந்தோம், தொழுதோம், கடந்தோம் என்பதல்ல. பள்ளிவாசல்களில் தான் எல்லா முடிவும் எடுக்கப்பட்டுச்சு. பள்ளிவாசல்கள்லாம் குர்ஆனுடைய மதரசா நடைபெறும். குர்ஆன் சொன்னால் இன்றைக்கி மக்தப் மதரசா நடக்கிறோம் இல்லை, அப்படி கிடையாது. பெரிய பெரிய கல்விக்கூடங்கள்லாம் குர்ஆனுடைய பாடங்கள் எல்லாம் பள்ளிவாசல்களில் தான் நடத்தப்படும். ஹதீஸ் பாடங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்கள் நடத்துவாங்க. இன்னும் ஆழமாக சொல்கிறதாக இருந்தால், போர் சார்ந்த முடிவுகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் எடுத்தாங்க இல்லையா? போருக்கான தயாரிப்பு ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் தான் எடுத்திருக்கிறாங்க. போருக்கான தயாரிப்புகளை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் எடுத்திருக்கிறாங்க. தொழுகைக்காக மட்டுமே ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்களை தீர்மானிக்கலை. தொழுகைக்காக மட்டுமே பள்ளிவாசல் கட்டப்படுவதாக இருந்தால் அந்த தொழுகை வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம். பள்ளிவாசலை ரசூலுல்லாஹ் எதற்காக வேண்டி நிர்மாணித்தார்கள் என்றால், போருக்கான ஏற்பாடுகள் அங்கே தான் செய்யப்படும், அறிவிப்புகள் அங்கே தான் செய்யப்படும். யாருக்கு போருக்கு போகிறது வேண்டாம், ஆட்களை எடுத்த ஆட்களை கழிக்கிறது எல்லாமே பள்ளிவாசல் நடக்கும். வெற்றி கொள்ளப்பட்டுடுச்சு கனிமத் பொருளை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை வச்சு தான் கனிமத் பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யார் யார்களுக்கு என்னென்ன பொருள் என்பதை பள்ளிவாசல்களை வச்சு தான் போருடைய செல்வங்கள் பங்கிடப்படும். பள்ளிவாசலுக்கு தான் சிறைச்சாலையாக இருந்தது. பள்ளிவாசல் தான் இன்றைக்கி சிறைச்சாலை. நல்ல வேலைக்கு போர் தயாரிப்பு செய்கிறதுக்கான ஒரு இடம், கனிமத் பொருட்களை பங்கிறதுக்கான ஒரு இடம், சிறைச்சாலை ஒரு இடம். அப்படி கிடையாது. மஸ்ஜிது நபவி அங்கே தான் தொழுகை நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் அங்கே தான் ஈத்திகாஃப் இருந்தாங்க என்பது மட்டுமல்ல, அங்கே தான் ரசூலுல்லாஹ் போருக்கு ஆள் எடுத்தாங்க. கைதிகளை ரசூலுல்லாஹ் அங்கே தான் சிறை பிடித்தார்கள். அங்கே வச்சு தான் கனிமத் பொருட்கள் பங்கிடப்பட்டது.
இல்லையா? புகாரியுடைய பிரபல்யமான ஹதீஸ். இந்த இந்த மாத்தாவில், இந்த நுக்குத்தாவில் பேசுகிறதா இருந்தால் நிறைய சமூகத்தை சொல்லலாம். புரிதலுக்காண்டி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு போவேன். புகாரி ஷெரீஃபுடைய 4372 செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்துன்ற ஒரு இடத்துக்கு, ஒரு பகுதிக்கு ஆள் அனுப்புகிறாங்க, ஒரு சின்ன படை அனுப்புகிறாங்க. அங்கே போய் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு வருகிறார். அவர் பேர் சுமாமா பின் உசால். சுமாமா, வரலாற்றில் அவருக்கு பேர் சுமாமான்னு சொல்லப்படும். நஜ்தில் பெரிய நபர் அவர். அவரை கைது செய்துட்டு வராங்க. அவர் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் கைது செஞ்சுட்டு வராங்க. வந்தவரை ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில் தான் சிறைபிடிக்கிறார்கள். மஸ்ஜித் நபியுடைய கயிறு தூணில் தான் அவர் கட்டப்பட்டு இருக்கிறார். மஸ்ஜித் நபியுடைய தூணில் தான் அவர் கட்டப்பட்டு இருக்கிறார். அவங்க ரசூலுல்லாஹ் அவரும் பேசிய வர செய்திகள்லாம் கிதாபில் இருக்குது. 3 நாள் கட்டப்பட்டிருந்தார். முதல்ல ரசூலுல்லாஹ் போய் பார்த்தாங்க. நீ உன் சம்மந்தமாக நான் என்ன முடிவு எடுக்கட்டும்? அவர் சொன்னார், அந்த சுமாமா சொன்னார், அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, இஸ்லாத்துடைய கடுமையான எதிரி. அவர் சொன்னார், என்னை விடுறதுனே விடுங்க, எனக்கு தண்டனை கொடுக்குறதுனே கொடுங்க, உங்களோட விருப்பம் தான், என்னை பிடிச்சிட்டிங்களே, நீங்கள் என்ன வேணால் என்ன செய்யலாம். ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல போயிட்டாங்க. 2வது நாள் இதே மாதிரி கேட்கிறார், அவர் அதே மாதிரி பதில். 3வது நாள் அதே மாதிரி கேட்கிறார், 3வது நாள் அதே மாதிரி பதில். 3வது நாள் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் அவுத்து விடுங்கன்னாங்க. அவர் போகட்டும்னாங்க. இவர் ரசூலுல்லாஹ் அவுத்து விட்டுட்டாங்க. நேராக பக்கத்தில் ஒரு பேரிச்சம்பரம் தோட்டத்துக்கு போனார். குளிச்சார். நல்ல ஆடைகளை உடுத்திட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன், நீங்கள் தான் இறைவனுடைய இறுதி தூதர், உங்களை நபி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ரசூலுல்லாஹ் ஏகத்துவம் சார்ந்து, அல்லாஹ் ரசூல் சார்ந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அந்த அட்மாஸ்பியரை பார்த்தார். பள்ளிவாசலுடைய அந்த அமைப்பை பார்த்தார். முஸ்லீம்கள் வர்றது, ஏன்னா அதுக்கு முன்பு அரபுகள் ரொம்ப மோசமாக இருந்தாங்க. அதாவது குலவெறி, ஜாதி வெறி என்பது இன்றைக்கி நம்ம பார்க்கறதுலாம் 0. இது மாதிரி பல 100 மடங்கு அன்றைக்கி அரபு தீபகற்பத்தில் மிகச்சிருந்தது. ஆனால் எல்லாம் பள்ளிக்கு வர்றது, இவருடைய செயல்பாடுகள், தொழுகையில் ஒன்றா இருக்கிறது, தொழுகைக்கு பிறகு முசாஃபா செய்கிறது, ஒரே தட்டில் சாப்பிட்றது, இந்த பழக்கத்தை பார்க்கும்போது அவர் முடிவுக்கு வரார், இது தாண்டா உண்மையான மார்க்கம். அங்கேயே ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்பீச் இருக்குது. அது ரொம்ப அழகான ஸ்பீச். அவருடைய சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். முகம்மதே, இதுவரைக்கும் எனக்கு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பான முகம் உங்களுடைய முகம்தான். ஆனால் இப்போ சொல்கிறேன், உலகத்திலே எனக்கு ஆக விருப்பமான முகம் உங்களுடைய முகம்தான். உலகத்திலே எனக்கு ஆக விருப்பான பெயர் என்றால் முகமது தான். ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு உலகத்திலே ஆக விருப்பமான பெயர் முகமது என்ற இந்த பெயர் தான். உலகத்திலே ஆக வெறுப்பான ஊர் நீங்கள் இருக்கிற ஊர் தான். ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு உலகத்திலே ஆக விருப்பமான ஊர் இந்த மதீனா நகரம் தான் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு மக்காவிற்கு சென்றார் என்று பார்க்கிறோம். அங்கே போய் சில செய்திகளாக தனி டாபிக். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சிறை பிடித்தார் இல்லையா, அந்த சிறை பிடித்ததும் சிறைச்சாலையாக பயன்படுத்தியதும் பள்ளிவாசல் தான் இல்லையா? அருமையான பதில் கைதிகள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். எங்கே சிறைச்சாலையாக ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க? பள்ளிவாசலில் தான் வைத்தார்கள். திருமணம் பள்ளிவாசல்கள் நடந்தது. நிறைய சம்பவம் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், நான் இந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபி கேட்டது. ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்து திருமணம் முடித்து கொடுத்தது. அல்லது சில பெண்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன் கேட்டபோது ரசூலுல்லாஹ் எனக்கு இப்போ தேவையில்லைப்பா என்று சொல்லி வேற ஒரு பையனை திருமணம் முடிச்சு கொடுத்தது. இப்படி திருமணம் சார்ந்த விவகாரங்கள் எல்லாம் பள்ளிவாசலில் தான் நடந்துச்சு. விவாகரத்து பள்ளிவாசலில் தான் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ்விடத்தில் சில பெண்கள் நான் என்னுடைய கணவனோட வாழ மாட்டேன், எனக்கு ஹுலா வாங்கி கொடுங்க என்று கேட்டது பள்ளிவாசலில் நடந்தது. வராசத்துகள், சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்கறது இல்லையா? அவருடைய இறந்துட்டார், அவருடைய சொத்துக்களை சொந்த பிள்ளைகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். இந்த சம்பவங்கள் எல்லாம் பள்ளிவாசலில் நடந்தது. கல்விக்கூடங்களாக பள்ளிவாசல் இருந்தது, மருத்துவமனைகளாக பள்ளிவாசல் இருந்தது, நீதிமன்றங்களாக பள்ளிவாசல் இருந்தது. வறுமைன்னா பள்ளிவாசல் தான் சஹாபாக்கள் வருவாங்க. கடுமையான பசி, சாப்பாடு இல்லை, சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இந்த தலைப்பில் நிறைய செய்திகள் பேசலாம். நிறைய சம்பவங்கள், வேலை வாய்ப்புகளை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார், யார் ரசூலுல்லாஹ், காசு ஒன்றும் இல்லை, ஏதாவது யாசம் கொடுங்க. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்டார், உன்ட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒரே ஒரு போர்வை இருக்குது. ரசூலுல்லாஹ் அந்த போர்வையை வாங்கினாங்க. பள்ளிவாசலில் வச்சு தான் ஏலம் கொடுத்தாங்க. இந்த போர்வை யார் விலைக்கு வாங்குறீங்க? ஒருத்தனை ஒரு திருகத்துக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதை விட அதிகமாக யார் கூட வாங்குறீங்க? இன்னொரு இருந்தார், யார் ரசூலுல்லாஹ், நான் 2 திருகத்துக்கு இந்த போர்வையை வாங்கிக் கொள்கிறேன். அந்த 2 திரகம் கேட்டவருக்கு ரசூலுல்லாஹ் போர்வையத்தை கொடுத்து அந்த 2 திரகத்தை வாங்கி, ஒரு திரகத்தில் அவருக்கான மளிகை சாமான் வாங்குறதுக்கான பணத்தை கொடுத்துட்டு, அந்த மீதி ஒரு திரகத்தில் ரசூலுல்லாஹ் கோடாரியை வாங்கி வர சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையினாலேயே அந்த கோடாரிக்கான அந்த பிடியை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மாட்டி, நீ போய் வியாபாரத்துக்கு, நீ காடுகளுக்கு போய் விறகுல வெட்டிட்டு வா என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. இந்த எல்லா சம்பவங்களுமே பள்ளிவாசலில் தான் நடந்திருக்கு. கண்ணியமான சகோதர மக்களே, பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்துடைய கருவூலம். இங்கிருந்து தான் எல்லாமே வெளியாகிருக்கிறது. பள்ளிவாசல் என்பது வெறுமனே தொழுகைக்கான இடம் மட்டும் அல்ல. பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் என்பது வெறுமனே பள்ளிவாசலை தீர்மானிக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்ல.
நமக்கான பொறுப்புதாரிகளும் அவர்கள். நம்ம கடந்த ஏற்கனவே நான் நிர்வாகிகள் சார்ந்து பேசும்போது சொன்னேன், பள்ளி நிர்வாகிகள் என்பவர்கள் நமக்கான நிர்வாகிகள். நீ பள்ளிக்கு மட்டும்தான் நிர்வாகி, பள்ளி ஃபேன் ஓடுதா ஏசி ஓடுதா பராமரிக்கிற வேலை தான் உங்களது, ஏன் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய விஷயத்தில் தலையிடுகின்ற எல்லா உரிமையும் நம்முடைய பள்ளி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்படணும். காரணம் அதுதான் பள்ளிவாசல் இல்லையா? நம்முடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கிற, நம்முடைய வாழ்வியலை தீர்மானிக்கின்ற இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்பவர்கள் வெறுமனே இந்த கட்டடத்தை மட்டும் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, இந்த மஹல்லா முழுக்க நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இந்த மஹல்லாவில் ஏதாவது ஒரு பெரும்பாவம் நடந்தால் அதற்கான பொறுப்பு இமாமாகி எனக்கும் உண்டு, நிர்வாகம் என்ற பெயரில் நிர்வாகத்திற்கும் இருக்கிறது. எப்போ பொறுப்பு என்று வந்துருச்சோ அவர்கள் கேட்கின்ற உரிமையும் இருக்கிறது. பொறுப்பு என்று எப்போ வந்துருச்சோ அவர்கள் கேட்கின்ற உரிமையும் இருக்கிறது. அப்போ நாளைக்கு நான் பதில் சொல்லணும். நீ வேறு மஹல்லாவில் இந்த பாவத்தை பண்ணால் பரவாயில்லை, ஆனால் நான் இருக்கிற மஹல்லாவில், நான் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மஹல்லாவில் இந்த பாவத்தை செய்கிறேன், இதுக்கு நாளைக்கு நானும் பதில் சொல்லுவேன். அதனால் தட்டி கேட்கின்ற உரிமை எனக்கு இருக்கின்றது. தட்டி கேட்கின்ற உரிமையும் இந்த நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் பள்ளி என்பது ஏதோ போனோம் தொழுதோம் வந்தோம் என்பது அல்ல. பள்ளி என்பது நமக்கான நம்ம இஸ்லாத்துடைய கேந்திரம். அது நீ பார்க்கலாம் அருமையான சகோதர பெருமக்களே, நீ கேரளா போன்ற நகரங்கள் எல்லாம் நல்ல மாதிரி இருக்குது. பள்ளிவாசல் என்பது வெறுமனை தொழுகைக்கான மட்டுமல்ல. கடந்த வாரங்களில் கூட வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, எர்ணாகுளத்துடைய கிராண்ட் மஸ்ஜித், எர்ணாகுளத்தில் பெரிய பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசலோட ஜும்மா உரைக்காக வேண்டி ஜும்மாவுடைய அந்த நிகழ்வு, ஜும்மாவுடைய தொழுகை, வெளியில் பள்ளிவாசல் உள்பகுதியில் சேர் போட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் மஸ்ஜித் அப்படின்னு பேர் வைத்து முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர வைக்கிறாங்க. அது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலைவராக இருக்கலாம், வர சொல்லி உட்கார வைக்கிறாங்க. எங்களோட தொழலாம் வேண்டாம், நீங்கள் வந்து பாருங்கள் பள்ளியில் என்ன நடக்குது, நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம், எங்களை பற்றி நிறைய அவதூறுகள் பேசப்படுது. ஜும்மாவில் நாங்கள் பயங்கரவாதத்தை பற்றி பேசுகிறோம், நாட்டுக்கு எதிராக பேசுகிறோம்லாம் சொல்லப்படுது. இங்கே வாங்க, நாங்கள் என்ன பேசுகிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம் வந்து பாருங்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அருமையாக வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், கேரளாவுடைய உயர் நீதிமன்றத்துடைய 3 தலைமை நீதிபதிகள், சும்மா சாதாரணமான போகிற வக்கீல் சின்ன கீழமை நீதிமன்ற நீதிபதி இல்லை, கேரளாவுடைய ஹைகோர்ட்டுடைய 3 தலைமை நீதிபதிகள், 3 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள், 2 பேர் இந்து, ஒருத்தர் கிறிஸ்தவர். அந்த 3 பேரும் உட்கார வச்சு பயான் நடந்திருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேர் பேசு பொருளானுச்சு. இதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அங்கே ஜும்மாவுடைய நிகழ்வு நடக்குது, தொழுகை முடிஞ்சிருச்சு, பயான் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. நாங்கள் பள்ளிவாசலை பற்றி என்னென்னமோ நினச்சிருந்தோம், நாங்கள்லாம் பள்ளிவாசலுக்கு போக முடியுமா இல்லையா, எங்களுக்குலாம் பள்ளிவாசல் அனுமதி இல்லை என்பதாகலாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பள்ளிவாசலில் எங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்ததும், பள்ளிவாசலில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளையும் பார்க்கும் பொழுது ஒரு உண்மையிலேயே இஸ்லாத்தின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை எங்களுக்கு வருகிறது என்பதாக சொல்வதை எல்லாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமான சகோதர மக்களே, இது மாதிரி பள்ளிவாசல் என்பது வெறுமனே வந்தோம் தொழுதோம் கலந்தோம், ரமலான் மாதத்தில் கஞ்சி காய்ச்சணும், கஞ்சி வாங்கினோம், நோன்பு திறந்தோம் என்பதாக மட்டும் நம்ம கடந்துடக்கூடாது. இஸ்லாத்துடைய எல்லா அம்சங்களும், இஸ்லாத்துடைய எல்லா முடிவுகளும் பள்ளிவாசல்களிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய மஹல்லாவில் நிறைய முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இடையில முகாம்கள்லாம் நடத்தணும். நிறைய நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் கூட அந்த முகாமில் பயன்படுத்தி கொண்டார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் இது பள்ளிவாசல் உண்டான முகாம், உங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னா சொல்லப்படலை. கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலாக நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுடைய முயற்சிகள் ஈடுபட்டாங்க. அதே போல் பள்ளிவாசல் ஏதாவது கொஞ்சம் ஹரக்கத்து இருக்கணும் என்பதற்காக வேண்டிய நிர்வாகத்தின் சார்பாக இப்பொழுது அதாவது டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். முஸ்லீம் மாணவர்களும் சரி, முஸ்லீம் அல்லாத மாணவர்களும் சரி, இலவசமாக டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்துடைய கேந்திரம். இங்கிருந்து தான் எல்லா அம்சங்களும் வெளியாகிறது. இஸ்லாத்துடைய எல்லா அம்சங்களும் முடிவு செய்யப்படுகின்ற இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசல் தான் நம்முடைய ஈமானுடைய அடையாளம். இதுவரை நம்ம பள்ளியோட தொடர்போடு இருப்போமோ அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஈமான் பாக்கியாக இருக்கும், நம்முடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்கும். உலகத்திலும் நம்ம கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால், மறுமையிலும் நாம் கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால் பள்ளி தொடர்போடு இருப்போம். அல்லாஹு தஆலா அந்த நல்ல நசீபை வல்லிறைவன் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.